ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்கு சந்தையில ஒரு வாரங்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா 4 காரணிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வரவிருக்கும் வாரத்தில் இந்தியா பங்குச்சந்தையில் போக்கை தீர்மானிக்கும் முக்கியமான காரணிகள் அப்படி 4 முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னா குரூட் ஆயில் பேசுங்க. இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் பங்குச்சந்தையில சுமார் 90% கச்சா எண்ணெய் இறக்குமதி சார்ந்து உள்ளது. புவிசா அரசியல் பதற்றங்கள் தணிந்து கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் சந்தை உடனடியாக மீட்சி அடையும். வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவுல ரெண்டு குருடாயில் எண்ணெய் விலையானது பேரல் ஒன்றிற்கு $88 $88.52 கிட்டத்தட்ட 1.5% உயர்ந்து முடிவடைந்துள்ளது. அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் நிலவினாலும் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையில் அதிக அளவில் முதலீடு செய்து சந்தைக்கு ஒரு பலமாக திகழ்கின்றனர். எஃப்ஐ கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவா ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஜூலை மாதத்தில் சுமார் 2000 கோடியும், ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதியில 14ஆம் தேதி வரை 16,621 கோடியும் எஃப்ஐ இந்திய சந்தையில முதலீடு செய்யப்பட்டிருக்காங்க. வர இருக்கும் வாரங்களை எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. புதன்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகித கொள்கை, பணவீக்கம் மற்றும் ஜிடிபி கணிப்புகள் தொடர்பான முக்கிய எஃப்ஓஎம்சி மீட்ஸ் வெளியிட உள்ளது. இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய சொல்லுது. அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் சம்பவங்கள் சர்வதேச சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால இந்த செய்தி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் டேட்டா, முக்கியமான டேட்டா என்ன இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்தியாவின் ஆகஸ்ட் மாதத்திற்கான உற்பத்தி துறை பிஎம்ஐ, மேனுபேக்சரிங் பிஎம்ஐ மற்றும் சேவைத்துறையான பிஎம்ஐ, சர்வீஸ் பிஎம்ஐ தொடர்பான அரை மாத கணிப்பு தகவல்கள் வெளியாக உள்ளன. இந்த வாரத்துல வர உள்ளது. முக்கிய சர்வதேச மற்றும் புவிசா அரசியல் நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. எஃப்எம்சி மீட்டிங்கு இது எப்ப டீல் நடக்கக்கூடியதான், இதை விட்டுருங்க. இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரக்கூடிய பிஎம்ஐ டேட்டா, எஃப்எம்சி மீட்டிங் முக்கியமானது. அப்போ கச்சா எண்ணெய் விலையும் எஃப்எம்சி மீட்டிங்கும் ரொம்ப முக்கியம். அதே போல எஃப்ஐ திடீர்னு விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கவனமா பார்த்துக்கோங்க. அந்த வாரத்தை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்ல ஓமன் மற்றும் ஈரான் இடையே நீரிணை வழி கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான வழித்தட வரைபடத்தில் முதற்கட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இறுதி விதிமுறைகள் மற்றும் கட்டண முறைகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த வழித்தடம் திறக்கப்பட்டால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் இறக்குமதி தடையின்றி கிடைக்க பெரிய சாதகமாக அமையும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நியூஸ் நல்லபடியா வந்துச்சு, நல்லது. அப்புறம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதல், தெற்கு லெபனான் பகுதியில் தாக்குதல்கள். தெற்கு லெபனான் பகுதியில் தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவரை வீழ்த்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளுடைய ஈரான் உடனான மோதல் சூழல் 6 மாதங்களுக்கு மேலாக நீடிப்பதால் சவுதி அரேபியா மற்றும் யுஏஇ போன்ற வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது வளைகுடா நாடுகளுக்கு ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்காங்க. இதனால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வெளியுறவு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மீது வளைகுடா நாடுகள் அதிருப்தி அடைந்து வருகின்றன. டிரம்புடைய கொள்கை மேல அதிருப்தி அடைந்து வருகின்றன. பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல் எதுவும் நடக்காமல் இருந்து கச்சா எண்ணெய் விலையில் சரிவு ஏற்பட்டால் இந்திய பங்குச்சந்தை மீண்டும் நேர்மறையான ரெக்கவரிக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு, எஃப்ஐ உடைய இன்புட்டு, அப்புறம் இந்த போர் எல்லாம் தடைஞ்சு கச்சா எண்ணெய் விலையுடைய தாக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தையானது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது.
சமீபத்துல வெளியான சில பங்குகளை பத்தி பார்ப்பேன். சிறந்த காலாண்டு முடிவுல விட்டு கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குவார்டர் ஒன் ரிசல்ட் காரணமாக நாளைக்கு வர்த்தகத்துல ஏற்றம் காண வாய்ப்புள்ள பங்குகளும் பார்க்கப்படுகிறது. நீங்க டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிஎல் பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து காலாண்டு மற்றும் ஆண்டு அறிக்கையில் வருவாய் லாப வரம்பு மற்றும் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் பல மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 4ஆம் காலாண்டில் சரிவில் இருந்து தற்போது வலுவான மீட்சி அடைய தயாராக இருக்கு இந்த பிடிஎல் பாரத் டைனமிக் லிமிடெட். என்ன கேட்டா வந்து டிஃபென்ஸ் செக்டார்லயே இடிஎஃப் இருக்கு, முதலாளி வருஷம் பண்டு வச்சிருக்காங்க, HDFC மியூச்சுவல் ஃபண்டு வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு பங்கா வாங்குறதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லை டிஃபென்ஸ் இடிஎஃப்லயோ முதலீடு பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த 5ல இருந்து 6 வருஷத்துக்கு நல்ல ஏற்றம் காண வாய்ப்பு உள்ளதுங்க. அதெல்லாம் அதை நீங்க பார்த்துக்கிட்டு உங்க அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப ஃபுல்லா வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுமே ஃபுல்லா வந்து ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதுல தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ்ல தான். அதனால நீங்க அந்த செக்டார்ல உள்ள இடிஎஃப்ஐயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். இல்லை அந்த செக்டார்ல உள்ள வின்னர் அண்ட் ரன்னர் உள்ள 2 பங்குகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் பாதுகாப்புத்துறைக்கான இந்த நிறுவனத்தின் வருவாய் இரட்டிப்பு ஆகியுள்ளதுடன் நிகர லாபம் 5 கோடியிலிருந்து 29 கோடியாக பல மடங்கு உயர்ந்து உள்ளதுங்க. பிடிசி இண்டஸ்ட்ரி இதுவுமே வந்து டிஃபென்ஸ்ல உள்ள செக்டார் ஸ்டாக் தான். அப்புறம் அசோக் லேலாண்ட் வந்து காலாண்டு முடிவை வெளியிட்டது. பங்கு விலை 180 நிலையை தாண்டினால் மேலும் உயர வாய்ப்புள்ளது. அதனால இந்த பங்கையை பார்த்துக்கோங்க. வோல்டாஸ் டாடா குரூப் தொடர் மந்த நிலைக்கு பிறகு மிக சிறந்த காலாண்டு முடிவுகளை வெளியிட்டு உள்ளதால் பங்கின் மதிப்பு நல்ல மூமெண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. வோல்டாஸ் பங்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இருந்து நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்த காலாண்டுல எல்லாம் நல்ல ரிசல்ட் வந்துடும். இந்த மைனஸ்ல கொடுத்தது கடந்த 2 காலாண்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா கொடுத்துக்கிட்டு வராங்க. அதனால நீங்க வோல்டாஸ் ப்ளூடாட் இந்த கம்பெனியில நீங்க உங்க அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட்ல நல்ல பங்குகளா அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது மிகவும் நல்லது. பணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ணுங்க. ட்ரேடு பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சு உள்ளதை இழந்துடாதீங்க. அப்புறம் வந்து உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் நிலவினாலும் எப்படி வந்து நம்ம நாட்டை முதலீடு பண்ணிட்டு வர்றது மிகவும் பாசிட்டிவான செய்திங்க. பார்த்தாச்சு. வந்து தரவு நிறுவனங்கள் நிறுவன செய்திகள் அப்படி ஓலா எலக்ட்ரிக்கல் ஓலா எலக்ட்ரிக்கல் அப்புறம் ஏத்தர் எனர்ஜி தென்னிந்தியாவில் புதிய உற்பத்தி ஆலையை அமைக்க ஓலா திட்டமிட்டுள்ளது. ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் பங்குதாரர்கள் ஒப்புதலுடன் நிதி திரட்டலை மேற்கொள்ள உள்ளதுங்க. 2 கம்பெனியுமே ஈவி செக்டார்ல உள்ள கம்பெனி. இதுல வந்து ஏத்தர் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா லாபம் அடைஞ்சுக்கிட்டே வருது.
அதை ஏற்ற வேண்டிய பங்குகளை நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வாடெக் ஒபாக் வந்து நீர் சுத்திகரிப்பு தீர்வுகள் அளிக்கும் இந்த நிறுவனத்துக்கு புதிய பெரிய ஆர்டர்கள் கிடைத்துள்ளன. 2,200 கோடியிலிருந்து 1,800, 2,200ல இருந்து 1,800 வரை சரிவடைந்து தற்போது கன்சால்டேஷன் பேஸ்ல இருப்பதால் இந்த பங்கை நீங்க வாட்லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கிட்டு வாங்க. வாடெக் ஒபாக்கு. அப்புறம் வந்து ஜூப்ளியன் ஃபுட்வேருக்கு வந்து காலாண்டு முடிவுகள் மற்றும் தரகு நிறுவனங்களுடைய இலக்கு உயர்வால் இந்த பங்கானது கவனிக்கப்படுகிறது. ஜூப்ளியன் ஃபுட்வேர்ஸ் இது வந்து ராகேஷ் ஜுன்வாலா வச்சிருக்க பொறுப்பு. அப்புறம் கர்சியல் டெக்னாலஜி வந்து இந்தியாவின் முதல் ஏஐ நிறுவனமான சர்வம் ஏஐல வந்து முதலீடு செய்திருப்பதுடன் ஃபோக்ஸ்கான் உடன் இணைந்து செமிகண்டக்டர் மற்றும் டேட்டா சென்டர் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கர்சியல் டெக்னாலஜி டெக்னிக்கலா கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இந்த பங்குமே கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ணிக்கிறது நல்லது. லாங் டேர்முக்கு கர்சியல் டெக்னாலஜி வோல்டாஸ் சூப்பரா இருக்கு. அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ்பிஐ குளோபல் நிறுவனம் இதன் தர மதிப்பீட்டை வந்து ரேட்டிங்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள்னு அடங்கியிருக்காங்க. அப்புறம் என்டிபிசி பவர் கிரிட்டுக்கு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு அரசின் அணுமின் நிலைய திட்ட அறிவிப்புகளால் அணுசக்தி துறையில் இயங்கும் இந்த நிறுவனங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகி உள்ளது. அதனால ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை அதுவும் டெக்னிக்கலா கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பங்கை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீப் லிமிடெட் மசகான் டாக் வந்து 2,000 கோடி சந்தை மதிப்பு கொண்ட நீப் நிறுவனத்திற்கு 500 கோடிக்கு அதிகமான ஆர்டர் கிடைத்துள்ளது. மசகான் டக் வந்து ஜெர்மனியுடன் நீர்மூழ்கி கப்பல் கூட்டமை செய்தியில் உள்ளது. இது வந்து சப்ளிமெண்டரியில தான் இருக்கு. பார்ப்போம். ஜெர்மனியுடைய கூட்டணி வச்சு மஸ்கான் டக் வந்து ஒரு இது வரப்போகுது. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதே போல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுமே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை கவனமா வச்சுக்கோங்க. ரோல்ஸ் ரைஸ் நிறுவனத்திலிருந்து ஏஎம்சிஏ போர் விமான இன்ஜின்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது அடுத்த 6 மாதங்களுக்குள்ள முதல் இதை வந்து கொண்டு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாதுகாப்புத்துறை செக்டார டிஃபென்ஸ் செக்டாரை வந்து போக்கஸ் பண்ணி வாட்சிஸ்ட் பண்ணிக்காங்க. சுதந்திரத்தின உரையில வந்து பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி குறித்து வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளால் கட்சிய எல்லை, பிஇஎல்ஏ, சோலார் இண்டஸ்ட்ரி போன்ற பொதுத்துறை மற்றும் தனியார் பாதுகாப்பு பங்குகளும் கவனிப்பு பெறும். அதனால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் செமிகண்டக்டர் மற்றும் ரசாயன துறை பங்குகளும் நல்ல ஏற்றத்துக்கான வாய்ப்பு உள்ளது. அதில் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிஜி பவர் போன்ற செமிகண்டக்டர் பங்குகளும் நவீன் புளோரைட், பாலாஜி டெக்னிக்கலா மூவ்மெண்ட் வரப்போகுது. டீபக் நைட்ரேட் உள்ளிட்ட கெமிக்கல் பங்குகளும் மீண்டு எழுந்து வருகின்றன. இதெல்லாம் வாட்சிஸ்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்த வாரத்துல இப்ப பிரேக் அவுட்டோ இந்த ரீடெஸ்ட் எடுக்கும் போதோ உங்களுடைய இதை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துக்கீங்க. அதே போல நிப்டி 50ல அதிக எடை உள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் 10 வெயிட்டேஜ் பங்குகள் இது எதுக்கு சொல்லுவோம்னா இதை வச்சுதான் மார்க்கெட்டை வந்து நிப்டியை வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால இந்த பங்குல ஏதாவது ஒரு பங்கு இப்ப பாரதி ஏர்டெல், பஜாஜ் பினான்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஏறிச்சு அப்படின்னா நிப்டியும் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால இதெல்லாம் வந்து உடனே ஒரே நாள்ல ஏற்றிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுவாங்க. அதனால இந்த பங்குகளை நீங்க டெய்லி வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு டெக்னிக்கலா பகுப்பாய்வு பண்ணிக்கிட்டு கால ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து மந்த்லியில இப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. HDFC பேங்க் வந்து 10% மேல இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 9% மேல இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 7%. அப்புறம் பாரதி ஏர்டெல், லாக்டர் இருப்போ, எஸ்பிஐ, இன்போசிஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் மஹேந்திரா. இந்த 10 பங்குகள் மட்டுமே நிப்டி 50ல 55% இருந்து 60% வெயிட்டேஜ் உள்ளது. அப்ப இந்த 10 பங்குகள் ஏறிச்சினாலே நிப்டியானது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். ஒரு
HDFC பேங்க்லாம் ஒரு 10 பாயிண்ட் ஏற்றுனா நிப்டி 50 நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதான் நீங்க டெக்னிக்கலா கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த பங்குகள் எல்லாம் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு டெய்லி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதான் நல்லது. ட்ரேடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா. செக்டார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பினான்சியல் சர்வீஸ் வந்து 36%, ஆயில் அண்ட் கேஸ் வந்து 9.5%, ஐடி வந்து 8%, அப்புறம் ஆட்டோமொபைல் வந்து வலுவான வளர்ச்சி அடைந்து வருதுங்க. இது எல்லாமே வந்து வெயிட்டேஜ் உள்ள செக்டார்ஸ். அதனால இந்த செக்டார்ஸ் உள்ள பங்குகளை நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க உங்க அட்வைசர் கேட்டு முடியும் நீங்க. அப்புறம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரை செய்த பங்குகளை பார்ப்போம். இது உண்டிய ரிசல்ட் டெக்னிக்கலா வச்ச பங்குகளை வச்சு பார்த்தோம். புரோக்கரேஜ் கொடுத்த பங்குகளையும் நம்ம பார்ப்போம். 10% முதல் 43% ஏற்றம் உள்ளதாக கணித்து பரிந்துரைக்கப்பட்ட 10 பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், சரி, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா வந்து தகவல் நிறுவனம் நவமா வந்து 21% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஜூன் காலாண்டு சிறந்த லாபம் மற்றும் வருவாய் ஈட்டியுள்ளது சொல்லி அதுக்காக நம்ம சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாரத் எலக்ட்ரிக்கல், பாரத் எலக்ட்ரிக்கல் பிஎலுக்கு வந்து தகவல் நிறுவனம் சிஎல்எஸ்ஏ வந்து 27% வந்து உயர்வுன்னு கணிச்சிருக்காங்க. காரணம் வந்து லாப வரம்பில் சற்று சரிவு இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் பாதுகாப்பு துறையில் வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஇஎல்லுக்கு. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து தகவல் நிறுவனம் ஜேஎம் பினான்சியல் வந்து 375 ரூபாய் முடிய போகுன்னு சொல்லியிருக்காங்க. 13% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. டாடா பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து நல்ல டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு புலிஷ் பயாஸ்ல இருக்குங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ்ல நீங்க வந்து வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜேஎம் பினான்ஸ் வந்து ஜேஎல்ஆர் பிரிவு லாபம் வந்து 80% சரிந்ததால் தற்காலிக வீழ்ச்சி அடைந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் ஆடு ரேட்டிங் வழங்கி உள்ளாங்க டாடா பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளுக்கு. அப்புறம் சிமெண்ட்ஸ் இந்தியா லிமிடெடுக்கு வந்து குளோபல் எம்கி குளோபல் நிறுவனம் வந்து 14.7% உயர்வு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்சிஎக்ஸுக்கு வந்து தகவல் நிறுவனம் ஜெப்ரீஸ் வந்து 25% உயர்வு வரும்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சிறந்த காலாண்டு முடிவுகள் மற்றும் 9-10% லாப வரம்பு உயர்வுனால் இந்த ஜெப்ரீஸ் நிறுவனம் நம்ம எம்சிஎக்ஸுக்கு வந்து 25% உயர்வு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தகவல் நிறுவனம் நோமுகா வந்து இதே பங்குக்கு வந்து 10% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தொடர்ச்சியான இரட்டை இலக்க வளர்ச்சி மற்றும் வலுவான மேலாண்மை கொண்டவர்தான் எம்சிஎக்ஸை நீங்க வாட்சிஸ்ட வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ டாடா கன்சியூமர் நிறுவனத்துக்கு வந்து தகவல் நிறுவனம் ஜெப்ரீஸ் வந்து 37% உயர்வு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கட்சியலுக்கு வந்து தகவல் நிறுவனம் ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனம் 22% உயர்வு கணிச்சிருக்காங்க. காரணம் எதிர்பார்த்ததை விட சிறந்த காலாண்டு முடிவுகள் மற்றும் 5000 நிலையை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துள்ளதுனால் டெக்னிக்கலா இந்த பங்குக்கு 27% உயர்வு வரும் சொல்லியிருக்காங்க கட்சியை. அப்புறம் வந்து பேடிஎம் நிறுவனத்துக்கு வந்து 36% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. பிஓஎஃப்பி பேங்க் ஆஃப் அமெரிக்காஸ் இது காரணம் நிறுவனம் தொடர்ந்து லாப பாதையை நோக்கி திரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேடிஎம்க்கு. அப்புறம் கோபால் சினாக்ஸுக்கு வந்து முதலாளி ஒஸ்வால் தகவல் நிறுவனம் 43% உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கோபால் சினாப்ஸ் டெக்னிக்கலாவும் நல்லா இருக்கு. அதனால இந்த பங்கை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. ஜூன் காலாண்டு லாபத்துல 408% வருவாயில் அபார வளர்ச்சி கண்டுள்ளதுங்க. அப்புறம் ஜிடிவி இன்ஜினியரிங் 2:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. நிறுவனத்தின் நிகர லாபம் 91% உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக 2:1 என்ற விகிதத்தில் போனஸ் பங்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு பங்கு வைப்பதற்கு 2 பங்குகள் கிடைக்கும். மொத்தமாக 3 பங்குகள் இருக்கும். ஒரு பங்குக்கு ஏற்கனவே வச்சதை விட ஒரு பங்கு கூடுதலா கிடைக்கும். மொத்தமான பங்கு. அப்புறம் ஏர்டெல் எனர்ஜி 1200 கோடி நிதி திரட்டா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 97.75% பங்குதாரர்கள் ஒப்புதலுடன் பில்பகன் இஷ்யூ மூலம் 1200 கோடி நிதி திரட்ட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. 1500 அளவில் வலுவான சப்போர்ட்டா இருக்கு. அதனால இந்த பங்கை நீங்க டெக்னிக்கலா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு S&P சர்வதேச மதிப்பீடு குளோபல் நிறுவனம் முதல் முறையாக ஐடிஎஃப்சி பேங்குக்கு பிபி ஸ்டேபிள் மதிப்பீட்டை வழங்கியுள்ளது. இது வங்கியின் சொத்து மதிப்பு உயர்வை காட்டுகிறது. அதனால இந்த பங்கையும் நீங்க பார்த்துக்கோங்க. பிரதமருடைய அறிவிப்பு செமிகண்டக்டர் துறையில வளர்ச்சி சுதந்திர தின உரையில அடுத்த 7 இருந்து 8 ஆண்டுகளில் இந்தியாவில் மேலும் 5 முதல் 8 புதிய செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இதனால் டிக்சன் டெக்னாலஜி, கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிஜி பவர் போன்ற மின்னணு உற்பத்தி செய்யக்கூடிய இஎம்சி பங்குகள் பயனடையும். அதே போல டிஃபென்ஸ் செக்டாருக்கு சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை உயர்த்தி கொடுத்துருக்கு பாதுகாப்புத்துறை பங்குகளுக்கு. அதனால இந்த பங்குகள் எல்லாமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. அதே போல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுமே ரோலர்ஸ் ராய்ஸ் கூட்டு சேர்ந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் AMCE அட்வான்ஸ் மீடியம் கம்பேக்ட் ஏர்கிராப்ட் இன்ஜின்களை இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரிப்பதற்காக ரிலையன்ஸ் நிறுவனம் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து உள்ளது. அப்புறம் எல்லாமே செய்திகள். அந்நிய முதலீட்டுகள் வளர்த்து மற்றும் நிறுவனங்கள் வலுவான காலாண்டு முடிவுகள் காரணமாக பாதுகாப்பு, செமிகண்டக்டர் மற்றும் வங்கித்துறையை சேர்ந்த பங்குகள் வரும் நாட்களில் சந்தையை அதிக கவனிப்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அந்த crude oil விலையையும் FOMC மீட்டிங்கையும் பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப நிப்டி 50 டெக்னிக்கலா பார்த்துக்குவோம். நிப்டி 50 ஆனது 21/7/2026 இந்த கேண்டில பிரேக் பண்ணாத அளவு நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. 24,130க்கு மேல இருக்க முடிய 190க்கு மேல இருக்க முடியும். கொஞ்சம் போலீஸ் பயாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 190 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் உங்களுக்கு 23,980 முடிய வர வாய்ப்பு இருக்கு. அதனால 24,180 முடிய நமக்கு சப்போர்ட் இருக்கு. 180 பிரேக் பண்ணுச்சுன்னா 23,980 முடிய வர வாய்ப்பு. டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி 50 ஆனது மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் சப்போர்ட் எடுக்கிறது. போலிங்கர் பாண்டோடைய மிட் பாயிண்ட்ல தான் இருக்கு. பிவட்டுக்கு மேலதான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து திரும்பலாம். இதுதான் போலிங்கர் பாண்டு அப்பர் பாண்டு, இது லோயர் பாண்டு. இந்த டாட் போட்டதை போட்டுதான் மிட் பாயிண்ட். நான் போலிங்கர் பாண்டு 20 வச்சிருக்கேன். இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலு இந்த பிவட் பாயிண்டான நம்ம அந்த கேண்டில் 6 படி சொன்னோம் இல்லையா, கேண்டில் 6 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்றதுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. யாரும் அதை பயன்படுத்தல. ஒரு முக்கியமான சப்போர்ட் இது. நீங்க அந்த 5 பாயிண்ட் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ரூல்ஸ் படி ட்ராப் பண்ணி பாருங்க. அக்யூரேட்டா இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் இது முடிய வரும்னு சொன்னோம். அதே போலதான் டெக்னிக்கலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால இந்த பிவட் லெவல் பாத்தீங்கன்னா அந்த பிவட் லெவல் 24,180 கிட்ட தான் இருக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,180 இந்த லெவல் முடிய வந்துட்டு
இந்த பிவட்ல இருந்து அப்படியே திரும்பலாம். ஒண்ணு இந்த பாலிங்கர் பாண்டு கோலிங்கர் பாண்டு மிட் பாயிண்ட்ல இருந்து திரும்பலாம். இல்ல அப்படின்னா பிவட் லெவல் முடிய வந்துட்டு திரும்பலாம். ஆனா இது கீழே போச்சு அப்படின்னா ரொம்பவும் ஃபால் அதிக வர வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த லெவல்ல நீங்க வரும் நாட்கள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்களும் உங்களோட ஆராய்ச்சியை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளர்க்குறோம்.